வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 இட்லி மீந்திருக்கு. இப்போ நல்லா உடச்சிட்டு நம்ம உதுத்து விட்டுக்கலாம். காலையில் செஞ்ச இட்லி மீந்து இருந்ததுன்னா நீங்கள் ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த இட்லி உப்புமாவுக்கு சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் இட்லி உப்புமா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இட்லியில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்கட்டும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சுருந்த இந்த இட்லியை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டான வெஜிடபிள் இட்லி உப்புமா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இட்லி உப்புமா எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.